தயவுசெய்து போட்டுக்கிட்டான். கௌரவ பிரதமர் அவர்களே, நான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் மிக தெளிவாக பேசியிருந்தீங்க. குறிப்பாக குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் போக்குவரத்தில் பாதுகாப்பு இருக்கணும்னு. இன்றைக்கி ஹட்டனில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி நுவரேலியா மாவட்டத்தில் ஸ்கூல் போகிற பசங்க சில பேர் அந்த சிடிபி பஸ்ஸில் ஏறியிருக்காங்க. அந்த சிடிபி பஸ்ஸில் அந்த ஸ்கூல் போகிற பசங்க ஏறும்போது அங்கே பஸ் கண்டக்டர் ஒரு வாக்குவாதத்தில் பஸ் கண்டக்டர் ரொம்ப தவறான முறையில் தவறான சொற்களும் பாவிச்சு ஸ்கூல் போகிற பசங்களை பஸ்ஸில் இருந்து இறக்கியிருக்காங்க வலுக்கட்டாயம். அப்படி இருக்கும்போது அந்த பஸ் கண்டக்டர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இது என்னோட பஸ்ஸு, நான் யாரை உள்ளார வச்சுருப்பேனோ யாரை வெளியே அனுப்பேனோ அது ஏன் இஷ்டம், வெளியே போவேன். நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இங்கே கௌரவ அமைச்சராக இருக்கட்டும், கௌரவ பிரதமர் அவர்களாக இருக்கட்டும், சபை தலைவர் கௌரவ பிமல் ரட்நாயக் அவர்களாக இருக்கட்டும், 50 வருஷத்துக்கு முன்னால் இனவாதம் தலை தூக்கி ஆடும்போது இதே மாதிரி தான் எந்த தவறும் செய்யாத மலையக மக்களை பஸ்ஸிலேருந்து இறக்குறது, ஸ்டேஷனுக்குள்ளார விடாமல் வச்சுருக்கிறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நிறையாவே பண்ணியிருந்தாங்க. இப்போ திருப்பியும் அந்த நிலைமைக்கு வருதுன்னா அது ஒரு பிரச்சனை தான். ஆனால் அது உங்கள் மேலே தவறுவது அரசாங்கம் தான் பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் தயவு செய்து நீங்கள் இந்த கண்டக்டர் மேலே நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் நான் ஏன் சொல்கிறேன்னா, கௌரவ சபை தலைவர் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களோட நடவடிக்கை சம்மந்தமாக. ஆனால் இடைநிறுத்துறது மட்டும் இல்லாமல் நடவடிக்கை நிரந்தரமாக இருக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல இடைநிறுத்திட்டு அப்புறம் திருப்பி 6 மாதம் கழிச்சு உள்ளார கொண்டு வருவாங்க. தயவுசெய்து அதை கருத்தில் எடுத்துக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் போக்குவரத்து துறை மட்டும் இல்லாமல் இந்த வீதி அபிவிருத்தி சம்மந்தமாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் நீர்வளங்கள் துறையை நடத்திட்டு இருக்கும்போது அதில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 3200 மில்லியன் லாஸில் போயிட்டு இருந்துச்சு. அதை சரியான முறையில் நடத்தி கிட்டத்தட்ட 6000 மில்லியன் நாங்கள் லாபத்தை காமிச்சிருக்கோம். அந்த லாபத்தை காமிச்சனால நாங்கள் ஒரு கோரிக்கை விட்டிருந்தோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள்கிட்ட. அதாவது நாங்கள் லாபத்தை காமிச்சிருக்கோம், தயவு செய்து அதை மலையக மக்களுக்கு ஒரு அபிவிருத்தி நிதியாக ஒதுக்கீடு பண்ணித்தாங்க. சொன்ன மாதிரியே வீதி அபிவிருத்திக்காண்டி அவர் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருந்தார். இன்னைக்கு இந்த வீதி அபிவிருத்திக்காண்டி செஞ்ச நிதி ஒதுக்கீடுல கிட்டத்தட்ட பொகவந்தலாவிலிருந்து லோய்னான் போகிற 4.2 கிலோமீட்டர் ரோடு நாங்கள் செஞ்சுருக்கோம். அதில் இன்னொரு 1/2 கிலோமீட்டர் பாக்கி இருக்குது. பொகவந்தலாவிலிருந்து கியூக்கு போகிற ரோடு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் அது முடிச்சாச்சு. நோவுட் பொகவந்தலாவை 12 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் 2 கிலோமீட்டர் பாக்கி இருக்குது, அதையும் கட்டாயம் முடிச்சாகணும். 4 டைஸ் பட்டல்களை 4 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். கொட்டகளிலிருந்து கேஜிக்கு 5 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். ஆல்டன் பீக்கன் ஃபீல்ட் 2.5 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். மட்டக்கல் 5 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். சந்திரி கிராமத்துலேருந்து பாய்ஸ்லேண்டுக்கு 5 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். ஆனால் அதில் 2 கிலோமீட்டர் பாக்கி இருக்குது. நாகசேனா பசுமலை 4 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். ஹாட்டன் 4 டைஸ் 17 கிலோமீட்டர் முடிச்சிருக்கோம். பிரதானமாக இருந்த வீதி பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஒரு முடிவுன்னு கட்டியிருக்கோம். ஆனாலும் ஒரு கௌரவ உறுப்பினர் அவர்களே, ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த வீதி அபிவிருத்தின்னு வரும்போது கிட்டத்தட்ட 294 கிலோமீட்டர் மலையகத்தில் இருக்குது சரி செய்யாமல். அதுக்கு தவறு இந்த கான்ட்ராக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட அந்த 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 டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அந்த ரோடு செய்கிறதுக்கு அதோட விலை ரொம்ப அதிகம்னால நிறைய பேர் வேணும்னே மலையகத்தில் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு டயகம ரோடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை, ப்ரோட்டாஃப் டு நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை. இதுக்கு என்னதான் நாங்கள் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருந்தாலும் அந்த பாரம் எடுத்து வேலை செய்கிறதுக்கு கான்ட்ராக்டர் யாருமே வர மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க பிஎஸ்ஆர் ரேட்டை ஒசத்தணும்னு. தயவுசெய்து அதையும் நீங்கள் கொஞ்சம் கருத்தில் எடுத்து ஏற்கனவே இருக்கிற வேலைகளை நீங்கள் நிறுத்தாமல் தொடர்ச்சியாக கொண்டு போயிட்டுருக்கீங்க. அதுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இன்னும் இருக்கிற குறிப்பாக இந்த டயகம ரோடும் ப்ரோட்டாஃப் ரோடும் அது மட்டும் இல்லாமல் சென்ட் ஆண்ட்ரூஸ் அப்போ மஸ்கேலியாவில் இருக்கிற ரோடு, இந்த 3 ரோடு தான் இருக்கிறதுலே மலையகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை கட்டாயம் நீங்கள் முடிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு முழுமையான ஆதரவும் நாங்கள் கொடுப்போம். அது நாங்கள் நினைக்கிறோம். கௌரவ பிரதி அமைச்சர் கூட ஹட்டன் கண்காணிச்சிருந்தார். அடுத்து இந்த ரோடு வேலையெல்லாம் முடித்தா கட்டாயம் அடுத்த மாதம் ஒரு தரப்பு விழா வச்சு அவருக்கு முதல் மாலை நானே போய் போட்டேன். எனக்கு பிரச்சனையே இல்லை, ரொம்ப சந்தோஷமாகவும் போடுவேன். அதே நேரத்தில் இந்த வீடு திட்டம் சம்மந்தமாக நம்ம பார்க்கணுன்னா இப்போ நம்ம இன்றைக்கி பேசுகிறது இந்தியா வீடு திட்டம் சம்மந்தமாக கிடையாது, அமைச்சின் ஊடாக நடக்கிற வீடு திட்டம். கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முன்னால் வீடமைப்பு அமைச்சராக இருக்கும்போது மலையகத்தில் வீடுகள் அவ்வளோவா வரல. காரணம் என்னென்னா இந்தியா வீடு திட்டம் இருக்குது, அதனால நம்ம வீடு கொடுக்க தேவையில்லைன்னு ஒரு தவறான எண்ணம் இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி இந்த பட்ஜெட்டில் நாங்கள் பார்க்கும்போது குறிப்பாக மலையகத்தை பிரதித்துவப்படுத்துகிற அமைச்சியில் வெறுமனே 387 வீடுகளுக்கு மட்டும்தான் நிதி ஒதுக்கீடு இருக்குது. 387 வீடுகள் இலங்கை அரசாங்கம் ஊடாக. இந்திய அரசாங்கத்தோட வீடு திட்டத்தை எடுத்தால் அதில் 3500 மன்னிக்கணும், அதில் 1300 இருக்குது. ஆனால் இலங்கை அரசாங்கம் ஊடாக வெறுமனே 387 வீடுகள் மட்டும்தான் கட்டுறதுக்கு இன்றைக்கி நிதி ஒதுக்கீடு இருக்குது. தயவுசெய்து NHTA மூலியமாக
முக்கியமாக இருக்கிற வீடமைப்பு அதிகார சபை மூலியமாக நிதி ஒதுக்கீடு அதுக்கு அதிகரித்து கட்டாயம் நீங்கள் மலையகத்தில் வந்து வீடு கட்டுறதை விட ஒரு உதாரணம், ஒவ்வொரு பாராளுமன்ற அமர்வும் நாங்கள் இதான் முன்வைக்கிறோம் ஆலோசனையாக. மலையகத்தில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2,51,000 குடும்பங்கள் இருக்காங்க வீடு இல்லாமல். இந்திய அரசாங்கம் மூலியமாக நம்மளுக்கு ஏற்கனவே 4,000 வீடு வந்திருக்கு. அது இல்லாமல் இன்னொரு 10,000 வீடு இருக்குது. இங்கே என்னதான் நிறைய வாய்ச்சொல் வீரர்கள் வந்து நாங்கள் 5,000 வீடு கட்டுறோம் 10,000 வீடு கட்டுறோம் சொன்னாலும் உண்மையான நிலவரம் மிஞ்சு போனால் இந்த வருஷம் உங்களால் 1000 வீடு கட்டி முடிக்க முடியும். ஆனாலும் அது நம்மளுக்கு அந்த வீட்டு பிரச்சனை மலையகத்தில் தீராது. நான் முன்வைக்கிற ஒரு ஆலோசனை என்னன்னா, மலையக மக்களுக்கு இருக்கிற 2,04,000 பெருந்தோட்டத்தோட 2,04,000 ஹெக்டேர் பெருந்தோட்ட நிறுவனத்தோடத நீங்கள் 10 பேர்ச் மேனி கொடுத்தா கூட ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 4,777 ஹெக்டேர் மட்டும்தான் போகும் காணி உரிமை வழங்குறதுக்கு. இதுக்காண்டி கடந்த அரசாங்கத்தில் நாங்கள் 2,000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருந்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த 2,000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு காணும் காணி உரிமைக்கு. தயவு செய்து காணி உரிமை தான் மக்களுக்கு தேவையான அத்தியாவசியம். சலுகை அரசியல் வந்து மலையக மக்களோட வாழ்க்கையை மாற்ற போகிறது கிடையாது. இன்னைக்கு நான் பாராளுமன்றத்தில் இருப்பேன், நாளைக்கு இருக்க மாட்டேன், அது சொல்ல முடியாது, எல்லாருக்கும் அதே கதி தான். ஆனால் ஒரு மாற்றம் தேவைன்னா கட்டாயம் காணி உரிமையை வழங்கிதான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அமைச்சரவையை பாரோ எடுத்து ஒரு வருஷத்தில் 629 வீடுகளை நாங்கள் கட்டி முடிச்சிருக்கோம். அது இல்லாமல் இந்திய அரசாங்கத்தோட 1300 வீட்டில் 600 வீடையும் தொடங்கி இருக்கோம். ஒரு விஷயம் கூறப்பட்டுச்சு ஜனாதிபதி அவர்களோட கொள்கை பிரகடன உரையில். அவர் சொல்லியிருந்தாரு, நாங்கள் வந்து இருக்கிற தொடர் குடியிருப்பு லைன் ரூம் அதை நாங்கள் வந்து சரி கட்டுவோம், ரெனோவேட் பண்ணுவோன்னு. ஆனால் அதை ரெனோவேட் பண்ணுறது பதிலாக அதை ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து இடிச்சிட்டு அந்த காணியை நீங்கள் மக்களுக்கு கொடுத்தா மக்களே கட்டிக்குவாங்க. இன்றைக்கி நீங்கள் ஏதாவது நிறைய பேர் பண்ணுற தவறான விஷயம் என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க மலைய மக்களால் அவங்களோட வீடை கட்டிக்க முடியாது. ஆனால் நான் இன்றைக்கும் சொல்கிறேன், அவங்க கையில் காணியை ஒப்படைச்சா தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களும் சரி தோட்டத்தில் வேலை செய்யாதவங்களும் சரி கட்டாயம் அவங்களால அவங்க சொந்த வீடை கட்டிக்க முடியும். ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும். நான் அமைச்சராக இருக்கும்போது அவ்வளோ அரசியல் எதிர்ப்பு இருந்துச்சு. காரணம் என்னன்னா, இல்லை இந்த மக்களுக்கு காணியை கொடுத்து அவங்க வித்துருவாங்க. விற்கிறாங்களோ வைக்கிறாங்களோ அது நம்ம பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நாடளாவிய ரீதியில் எல்லாருக்கும் காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறோம், ஆனால் மலையக மக்களுக்கு மட்டும் இன்னும் வழங்க மாட்டேங்கிறோம். ஆகவே தயவு செய்து 5 வருஷம் உங்கள்கிட்ட இருக்கு, இங்கே 3-2 பெரும்பான்மை வச்சிருக்கீங்க, மலையகத்தை பிரதித்துவப்படுத்துற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கீங்க. யாராச்சும் ஒரு உறுப்பினர் எந்திரிச்சு சொல்லட்டும், ஜீவன் தொண்டமான் சொல்றது தவறுன்னு நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அவங்களுக்கும் உண்மை என்னன்னு தெரியும், எனக்கும் உண்மை என்னன்னு தெரியும். வீட்டை வச்சு அரசியல் செய்ய முடியாது, காணி உரிமை தான் வழங்கி ஆகணும். ஆகவே நாங்கள் அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்குறோம். அது சம்பந்தமான ஆலோசனையும் எங்ககிட்ட இருக்கு, அது சம்பந்தமான ஆவணமும் அமைச்சியில் இருக்கு. தயவு செய்து அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். அமைச்சரவையிலேருந்து 3 முறை நாங்கள் அங்கீகாரம் வாங்கியிருக்கோம். அதுக்கு அது வந்து அமுல்படுத்துறதுல மட்டும்தான் இருக்கு. தயவு செய்து அதையும் கருத்தில் எடுத்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட்